பாட்டு கேட்குற ஆப்ஷன்ஸ் கூட ரொம்ப கம்மி. எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்ட் கூட இருக்காது. அப்போ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திட்டு வாங்கிட்டு ரிவைண்ட் பண்ணி அந்த டேப் ரெக்கார்டில் கேட்பேன். அப்போது திட்டுவாங்க, பட்டனை மெல்லமா இழுத்து பட்டன் போயிடும். அந்த மாதிரி டைம்லேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த பாட்டை கேட்கும்போது. அதை கேட்டு பல தடவை அழுதுருக்கேன். அப்போ நான் யோசிப்பேன், நான் ரொம்ப லேட் மியூசிக்கு. அஜய் சார்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம நம்ம குழந்தைங்க வரும்போது அது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே மியூசிக் சொல்லி கொடுக்கணும். நான் டூ லேட்டுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பையன் பொண்ணு யார் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு மியூசிக் தான் வர வைக்கணும்னு நான் நினச்சதே இல்லை சத்தியமாக. இப்போ வரைக்கும் வர வைக்கணும், மியூசிக் கம்போசர் ஆக்கணும் அப்படிலாம் எண்ணம் இல்லை. மியூசிக்கை நல்லா கேட்க தெரிஞ்சாலே அதுவே ஒரு பெரிய குவாலிட்டி. மியூசிக் பண்ணி பெருசாக பண்ணணுன்ற மியூசிக் கேட்கும்போது யாரும் எங்கள் சவுண்டு எங்கேயாச்சும் பண்ணால் கூட நாங்களாம் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அதை ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கணுன்னா அந்த வால்யூம் வைக்கிறதுல, வால்யூம் குறைக்கிறதுல எப்படி கம்மி பண்ணணும். ஒரு வீடு வந்துருச்சு, ஆனால் காரில் பாட்டு கேட்டுட்டு இருக்கு, பாதியில் நிறுத்திட்டு அப்படியே இறங்குறது. இதெல்லாம் தான் மியூசிக்கு நம்ம கொடுக்குற சின்ன சின்ன மரியாதை. இந்த மரியாதையை கரெக்டாக நம்ம கொடுத்து எங்கே யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோமோ அவங்களுக்கு நன்றியோட, அந்த நன்றின்ற வார்த்தையை நீங்கள் கேபிட்டல்ஸில் எழுதிக்கலாம். அந்த நன்றி இருக்கும்போது தான் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூனிவர்ஸ் அப்படி தூவிட்டு போகும். அப்படி தூவிட்டு போன ஒரு விஷயந்தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க 2 பேருமே. அந்த ராஜா சார் மேலே இருக்கிற நன்றி. இன்னைக்கு ஒரு பருக்கு சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னா அதுக்கு நன்றி அவருக்கு தான். அதுபடியே பசங்க இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க சார். இந்த பெருமை எல்லாமே மறுபடியும் ராஜா சாருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. நான் சாப்பிட்ற ஒரு பருக்கு சோறு கூட இளையராஜாக்கு சமர்ப்பணம்னு மொத்தமா அவர் சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. சரி, எல்லாருக்கும் இளையராஜா பத்தி தெரியாத பாடல்கள், அறிமுகம் இல்லாத நிறைய விஷயங்கள், இல்ல சரியா போய் சேராத நிறைய பாடல்களை பத்திலாம் நிறைய பேசினாங்க. ஸோ இளையராஜா சாரை பத்தி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், இல்ல இன்னும் இந்த விஷயங்கள்லாம் சரியா போய் வெகுஜன மக்களுக்கு சேரலைங்கிற விஷயம் மாதிரி ஏதாவது இருக்கா? இஸ் அ கம்ப்ளீட் மியூசிக் கம்போசர்னு சொல்லலாம். அது எல்லாரும் மியூசிக் பண்ணுவாங்க. இஸ் அ கம்ப்ளீட் மியூசிக். ஸ்கோர் எழுதுறதுல இருந்து பாட தெரியும், எல்லாருக்கும் டீச் பண்ண தெரியும். எல்லாமே வாட் எவர் மியூசிக்கில் இருக்கோ ஆல்மோஸ்ட் அவர் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டாரு. சினிமா அவ்வளோ பிஸியாக அத்தனை பாட்டு, காலையில் ஒரு பாட்டு, சாயந்தரம் ஒரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் பர்சனலாக அவரை பார்க்கல. எல்லாரும் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவ்வளோ விஷயங்கள் அப்படியே ரேண்டமாக பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ளோ மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த கமர்ஷியல்ன்ற ஒரு சைடை விட்டுட்டு ஆத்மபூர்வமாக அவர் இன்னொரு சில விஷயங்கள் செய்கிறாரு. அவ்வளோ பிஸியாக இருந்துக்கிட்டு நத்திங் பட் விண்டுன்னு ஒரு ஆல்பம் செய்கிறாரு. ஹவு டு நேம் இட்னு ஒரு ஆல்பம் செய்கிறாரு. எமோஷன்ஸை அப்படியே கொட்டுறாரு. அதில் சினிமாவில் கூட கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். டைரக்டருக்கு இது போதும் அது போதும்ன்ற ஒரு விஷயங்களை போதும் நாராயண இவருடைய ஊத்து பத்த மாட்டேன் அவருக்கு. அங்கே தான் அவருடைய டிசிப்ளின் தெரியுது.